அன்புடையோருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம நாகூர் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு நான் இங்கே வந்திருக்கேங்க. எல்லாமே அப்படியே தான் இருக்குது, ஒரு மாற்றமும் கிடையாது. யாக்காதீர் முராது ஹாசில். இப்போ நம்ம எஜமானை பார்த்து நம்ம ஜியாரத்து பண்ணிவிட்டு இப்போ அவருடைய துவா பறக்கத்தால் நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ எல்லோரும் கேட்டிருந்தாங்க, இசை முரசு நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய அடக்கஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு எல்லாருமே கேட்டிருந்தாங்க. நானும் நிறையா பக்கம் ஏறி இறங்கிட்டேங்க. ஸோ பெரிய கபர்ஸ்தான் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்த பார்த்துக்கோங்க. ஸோ இது சின்ன கபர்ஸ்தான்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதவு இருக்கும். இந்த கதவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம போனோம்னா இங்கே பெரியவர்களுடைய மஜார், அதாவது பெரியவங்களுடைய அடக்கஸ்தலம் இங்கே நிறையாவே இருக்கும். இந்த கதவு தான் நம்ம வந்த வழி. ஸோ இதிலேருந்து நம்ம போனோம்னா ஃபஸ்ட்டு ரைட்டை விட்டு ரெண்டாவது ரைட்டுங்க. இதில் தான் எல்லாம் குழம்பிடுறாங்க. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கனால தெரிய மாட்டேங்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷால்லா நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். இறைவனிடம் கையேந்துங்கள். இசை முரசு அல்ஹாஜ் நாகூர் EM ஹனீஃபா எக்ஸ் MLC. தோற்றம் 25/12/1925, மறைவு 8/4/2015, ஹிஜ்ரி 1436. ஒரு வழியாக நம்ம பார்த்து நாகூர் ஹனீஃபா பார்த்து நம்ம ஜியாரத்து பண்ணியாச்சு. மாஷா அல்லா. எல்லோரும் இங்கே வாங்க கண்டிப்பாக. அல்லாஹ் ரசூலை பற்றி புகழ்ந்து பாடிய ஒரு மனிதருங்க இவர். இப்போ இந்த உலகத்தில் இல்லைனாலும் இவரோட பாடல் இன்னும் பல மக்களுடைய காதில் ஒலித்து கொண்டே தாங்க இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இவர் இவருடைய குரலும் சரி, இவருடைய அந்த பாடல் வரிகளும் சரி, எல்லாத்தையும் நம்மளை அடிக்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். இன்ன வரையும் நான் இவரோட பாட்டை ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டுட்ருப்பேன். எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க. அதுலேயும் ஒரு நாள் மதினா நகரதில்லை, அதே மாதிரி பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை, இந்த பாடலை கேட்கும்போது நமக்கு கண்ணில் தண்ணி வந்துடுங்க. ஸோ இந்த மனிதரை எப்படி தான் மனதைரியத்தோடு இந்த பாடலை பாடினாருன்னு தெரியல. மாஷா அல்லா. இவரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 11 மணிங்க. நாகூரில் எல்லாருமே கடைகள்லாம் ஓப்பனில் இருக்குது. ஸோ எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மினாரா, பழங்காலத்து மினாரா. இன்ஷா அல்லா நாளைக்கு நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேங்க. இன்ஷா அல்லா அங்கே போய் நான் வீடியோ போடுறேன். எல்லோரும் நீங்கள் துவா செய்யுங்க.